வணக்கம். நான் அவனாசிட்டி முருகேசன். இந்த காணொளி நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் போய் சேரும்படி மக்களாகிய நீங்களே இதை ஷேர் பண்ணி முதலமைச்சருக்கும் நாமக்கல் மாவட்ட கலெக்டருக்கும் இது தெரியும் வரை ஷேர் பண்ணுங்க. நான் ஐஓசி டெண்டர் மூலியமா பாதிக்கப்பட்ட நான் என்னுடைய சொத்து உடைமை எல்லாம் திருச்செங்கோடு சுரேஷ் ரிட்காசோசின் தலைவர் அவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து எனக்கு பல ஆசை வார்த்தைகள் கூறி டெண்டர் அவங்க எடுத்துக்கிட்டு என் மேல கேஸ் போட்டு என் சொத்தை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க. என் சொத்தும் போய் என்னுடைய நிலைமை இப்ப நடுவீதியில் நிற்குது. இது மாதிரி பல பேர் நாமக்கல் மாவட்டத்தில் சிதஞ்சு கிடக்குறாங்க. இதுக்காக பல முறை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் இருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எந்த அதிகாரியும் இதை பத்தி விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா அதை கூட விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. இது நான் அருந்ததியர் வகுப்பை சேர்ந்தவர். சுரேஷ் ரிட்காசோசின் தலைவர் அவர் கவுண்டர் வகுப்பை சேர்ந்தவர். அவர் எனக்கு அவர் வாரிசுன்னு திருச்செங்கோடு பெடரல் பேங்க்ல ரெக்கார்டு இருக்குங்க. இது காணொலி பாக்குறேன். ஏன்னா அதிகாரிங்க தான் விசாரிக்க மாட்டாங்க. பொதுமக்கள் நீங்க பாருங்க. நான் அருந்ததியர், அவர் கவுண்டர். அவர் தான் எனக்கு நாமினி பெடரல் பேங்க்ல. இது ஐசிஐசி பேங்க்ல அவர் மனைவி தீபிகா அவர்கள் எனக்கு நாமினி வாரிசுன்னு போட்டிருக்காங்க. கேவிடி பேங்க்ல அவருடைய பொண்ணு வாரிசுன்னு போட்டிருக்காங்க. எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. நாங்க கவுண்டர் இனத்தை சேர்ந்தவங்க. எனக்கு எப்படி நாமினி வாரிசு இப்படி எல்லாம் வரலாம்? இத எந்த அதிகாரிகளும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கவுண்டர் இனத்தை சேர்ந்தவங்க. அதனால யாரும் கலெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர் யாருமே இதை பத்தி ஒரு வாரத்து கூட அவங்க விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. 2 வருஷமா போராடுறேன். அதனால என்ன போல் பல பேர் நாமக்கல் மாவட்டத்தில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த ஐஓசி டெண்டரை பத்தி முழு விசாரணை நடத்தி ஐயா சமூக நீதி காக்கிற தலைவர் முதலமைச்சர் அவர்களே, இந்த தாழ்த்தப்பட்ட அருமையர் சமுதாயம் ஒருத்தன் பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரி பல பேர் பாதிப்பேன். நீங்க தான் சமூக நீதி காத்த தலைவரே, நீங்க விசாரிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.